சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். என்னுடைய பேர் ராம சண்முகம். சோத்துக்கற்றாழை ஐயா ராம சண்முகம்னு சொல்லுவாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி இங்கே தமிழ் பாரதி இயற்கை அங்காடியில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பேர் தமிழகத்திலிருந்தும் இந்த மாதிரி பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி வெளியூர்களும் நிறைய பேர் வந்துடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து இந்த சோத்துக்கற்றாழை பேஸ் பண்ணி ஒரு மல்டிபர்பஸ் ஹெர்பல் ஹேர் அண்ட் பாடி ஆயில் தயாரிக்கிற நிகழ்ச்சி இங்கே வச்சுருக்கிறோம். இந்த ஆயிலுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னாக்க, நம்ம ஹேர் ஆயில்னு சொன்னாக்கா நிறையா பெண்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, மற்றவங்களாம் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஹேர் ஆயில் பேர் வச்சுக்கிறோம். நான் ஹேர் ஆயில் மட்டுமே இல்லை, ஏறத்தாழ ஒரு 50க்கும் மேற்பட்ட உலர் மூலிகளை, ட்ரை ஹெர்ப்ஸ், ஒரு 50க்கும் மேற்பட்ட பச்சை மூலிகைகள், அதாவது க்ரீன் அண்ட் ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த ஆயிலை எப்படி காய்ச்சணும், இதுக்கு இந்த மூலிகை போட வேண்டிய என்ன காரணம், என்னென்ன மூலிகையில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து ஒருத்தருமே அந்த மூலிகையை தொட்டு பார்த்து எடுத்து, நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது வந்து ஆடாதோடைன்னா எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன் அந்த ஆடாதோடைய சேர்த்து போகிறோம். அதே மாதிரி தொட்டால் சனிங்கன்னா எதுக்காக தொட்டால் சனிங்க இந்த ஹேர் ஆயிலில் சேர்த்துறோம், இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் விஷயத்தை சொல்ல அவங்க பார்த்துருக்காத, அவங்களால இது வரைக்கும் இந்த மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி மூலிகை எல்லாமே எடுத்து காட்டி, சதகுப்பினா உலர் மூலிகையில் சதகுப்பினா என்ன, கொட்டை கரைஞ்சுன்னா என்ன செய்கிறோம், இதில் கருஞ்சீரகம்னா கருஞ்சீரகம், கார்போகரிசி, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களவே எல்லாத்தையும் எடுத்தது. இதுதான் ரியல் DIY, அதாவது டூ இட் அவர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் வந்து இங்கே தான் நடக்குது. அதாவது இன்றைக்கி அந்த ஆயில் வந்து ஒரு 100 விதமான மூலிகளை சேர்த்து ஒரு 2 மணி நேரம் அதில் ஒர்க் பண்ணி எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை செஞ்சு எல்லாருமே அந்த ஆயிலை பகிர்ந்துக்கிறோம். இதுதான் என்னுடைய பயிற்சியினுடைய சிறப்பு. அதில் வந்து ஒரு 30 விதமான ஐட்டங்களை சேர்த்துறோம். அதாவது வந்து தீர்த்த மூலிகைகள், நவகோள் மூலிகைகள், நவகோள் சமித்துகள், பஞ்சகற்ப மூலிகைகள், பஞ்சபூத மூலிகைகள், இப்படி ஒவ்வொன்றுமே வந்து முடிக்கு வளம் கொடுக்குற மூலிகை, முடிக்கு நிறம் கொடுக்குற மூலிகைகள், முடி உதிராமல் இருக்கக்கூடிய மூலிகைகள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த முடி வந்து அழகாக வந்து இந்த ஹேருக்குன்னு பண்ணி கொடுக்குற அந்த மூலிகையோட சிறப்பை நம்ம இன்றைக்கி காட்ட போகிறோம். அதில் வந்து ஒவ்வொரு மூலிகையும் நம்ம அந்த பச்சை மூலிகைகளும் உலர் மூலிகை எடுத்து காட்டுற அப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்க முடியும். இதெல்லாம் என்ன வேலை செய்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருமே பண்ணியிருக்கிறீங்க. அதனால இந்த நவதானி வந்து எல்லாருமே போடலாம். டைம் ஆயிருங்கிறதுக்காக நம்ம குறிப்பாக கொஞ்சம் ஓகே. எண்ணெய் இந்த நவதானி வந்து என்னென்னா 9 விதமான தானியம் தெரியும் இல்லையா, இதுதான் நம்ம இது பண்ணுறோம். சரி, இப்போ எண்ணெய் போடுறதுக்குள்ள இது மூடி வைங்கம்மா. அந்த என்னோட டைரி எங்கம்மா? இல்லை, என்னோட டைரி. ஆமாம், ஓகே, கொடுங்க. ஆமாம், இதில் உடைக்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. அந்த நீங்கள் அந்த பரங்கி சக்கையும் அந்த இன்னொன்று பூமி சக்கரை கிழங்கு, கருங்காலி, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இன்னும் நிறைய கடினமான இதெல்லாம் இருக்குது. ரொம்ப குறைச்சிட்டோம். மூணு அகில் கட்டை, ஆமாம், மரமஞ்சள் இன்னும் அடிக்கிறது கஷ்டம். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் எழுதிக்கங்க. அது கூட நாங்கள் ஆயில் காய்ச்சலுக்குள்ள இது பண்ணிக்கலாம். உலர் மூலிகையில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஏறத்தாழ வந்து உங்களுக்கு படிங்க, சம்பளம் வாங்க, நீங்களே படிங்க. உலர் மூலிகை எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு வாங்க. அது கார்போக அரிசி, அதான் எழுதியிருப்பாங்க நினைக்கிறேன், எழுதியிருப்பாங்க. தம்பி ஆயில், விலாமிச்சை வேர், விலாமிச்சை, பலாப்பழத்துக்கு வர்ற விலாமிச்சை, ஜடா மஞ்சின்னு சொல்லுவாங்க, ஜடா மாஞ்சின்னு சொல்லுவாங்க, கற்படாகம். இவ்வளவு வருது, பலாமிட்டு வருமில்ல, வேலை வேலை போதும். இது மரச்செக்கு தேங்காய், 10 மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ நாம் என்ன செய்யறோம், 16 லிட்டர் போட்டு காய்ச்சறோம். எப்பவுமே ஆயில் காய்ச்சற சட்டி என்னன்னா 4 மடங்கு இருக்கணும். அதான் 5 லிட்டர் போட்டு காய்ச்சினா 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கணும். இரும்பு கடையை போடக்கூடாது. நான் இதே போடக்கூடாது, ஸ்டீல் தான் போடணும். வார்ப்பில் போடலாம், வார்ப்பு இரும்பு சட்டி இருக்கு இல்லையா, அதில் போடலாம். வெங்கலம் போடலாம், வெங்கலம், காப்பர், இதெல்லாம் போட்டுக்கலாம். இரும்புல ஆக்சிடேஷன் ஆயிடும். இந்த இது வந்து சோத்துக்கற்றாழை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இரும்பு பிடிக்காத. வார்ப்பில் போடலாம்.
பார்த்து தம்பி பற்ற வச்சிருக்கான்னு பாருங்க. இப்போ கேஸ் வருது. அப்படியா? பற்ற வச்சிருக்கா? இல்ல. ஆமாம், பற்ற வைக்காம கேஸ் போயிட்டு நினைக்கிறேன். இல்ல, ஆஃப் பண்ணிடுறேன். ஆமாங்க, ஆமாம் பற்ற வச்சிடலாம். எங்க இது எங்கீங்க? லேசா ஜாதிக்காய் ஜாதி பத்திரி எல்லாமே தான். ஜாதி பத்திரி வந்து வாசனைக்காய் போடுவோம், ஜாதிக்காயும் தனியாக போடுவோம். ஆமாம் தம்பி, இது பாத்திரம் வந்து பெருசு, நம்ம அடிக்கடி எடுக்க வேண்டியிருக்கும். எடுக்கணுங்களா? ஆமாம், நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்பி நிறுத்தி இது பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எண்ணெய் காய்ச்சறது நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். எண்ணெய் வந்து ஆற வச்சோன்னா உங்களை வடிகட்டி கொடுத்துட்றோம். ஒரே நிமிஷமா. சூடான எண்ணெய் பிளாஸ்டிக் ஊற்றின என்ன ஆகும்? பிளாஸ்டிக் பொருள் மட்டும் இல்லை, எண்ணெய் கெட்டு போயிடும். இது அரைக்கலையா? இந்த பேஸ்ட் தானே சொல்றீங்க? இல்லை, இது அரைக்கணுமே. இதையும் அரைக்கணும். ஆமாம் ஆமாம். கனவலிமா, இது கொஞ்சம் பெரிய மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. இது டக்குன்னு நிறுத்துற மாதிரி வேலை வேணும். அதே அங்கே நிறுத்திக்கலாம். இல்லை நிறுத்தலாம், மறுபடியும் பற்ற வைக்கும் போது எல்லாத்தையும் தூக்கிட்டு பற்ற வைக்க முடியாது. இல்லைங்க, லேசா ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பற்ற பண்ணலாம் அவங்களுக்கு. ஆமாம், கொட்டைக்கடலை பவுடராக தான் கொடுக்குறாங்கன்னா அப்போ தான் ஏமாற்ற முடியும். கொட்டைக்கடலை விதை கிடைக்காது. நம்ம ஏற்றால 122 காய்களுக்கு முறையில் 80 பக்கமாக நம்ம சேர்த்துறோம். சரி, தக்கோலா அல்லாச்சி மொக்கன்னு எழுதிக்கலாம் சைடில். ஹனி சீட், ஸ்டார் சீட் சொல்லுவாங்க. என்ன வாசம் வருதுங்களா? எல்லாத்துக்கும் பக்கமா இருக்கணும், தெரியுதா? என்ன வாசம் வந்துருச்சா? இன்னும் வரலையா? வரலையா தம்பி? எனக்கு வாசனை வருதா? வரலையா? பின்னாடி குக்கல் இல்ல, குக்குலு. குக்குலு 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 அது ஒரு குங்குளிய வகையை சேர்ந்த ஒரு விஷயம் தான். குக்குலுன்னு ஒரு இடம்பெறி போடக்கூடாது. இடம்பெறி கிடைக்கும், ஏமாத்திடுவாங்க. வலம்பெரியான்னு பார்க்கணும் நீங்க. இடம்பெறி மட்டும் அந்த மூலிகளுடைய எல்லா பண்புகளுமே நெகட்டிவா மாறிடும். வளமா சுத்தி இருக்கும் வலம்பெரி. அதனால இனிமேல வந்து என்னன்னா, ஆமா ஒரே நிமிஷம், ஆயில் வந்து போட்ட உடனே கொதிச்சு மேலே வந்து அந்த வாசனையோடு சேர்ந்து கொதிக்கும் போது ஸ்டாப் பண்ணிடும். என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணி தம்பி, வேகமாக வச்சுரு, வேகமாக வரும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த உலர் மொழி ட்ரை அடுப்பெல்லாம் இருந்தது இல்லையா, அதை எல்லாமே என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துறோம். கரண்டி கொடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்னோட ஃபார்முலா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பெருசாக அலட்டிக்கெல்லாம் வேண்டியதில்லை. என்ன இது வந்து அந்த நேக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பார்த்துக்கண்ணே, அதான் இந்த பெண்ண நீ ஒரு 2 தடவை பண்ணணும் உங்களோட. ஓகே பாருங்க, இப்போ வந்து பாயில் பண்ண பின்னாடி உலர் மொழி ட்ரை பவுடர் போட்டோம். ட்ரை பவுடர் போட்டு இதே மாதிரி ஒருக்கா பாயில் ஆகும். அப்போ என்ன பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிடுவோம். டீ போதுங்களா? கொஞ்சம் போடுவீங்க, என்ன ட்ரை ஹெர்ப். அப்புறம் பச்சை மூலிகை சாறு. எண்ணெய் அந்த காலத்துல முருகக்கூடாது. தேங்காய் எண்ணெய் வந்து முருகிச்சுன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் போயிடும். அதனால லேசாக பாயில் பண்ணி நிறுத்திடும். சில பேர் என்ன வேணா எல்லாம் ஒன்றா போட்டு காய்ச்சி எடுத்துருவாங்க. அதாவது ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல. இது என்ன, நம்ம தனியாக ஊற்றி இருந்தா கூட அது சுண்டி போயிடும். கனவலி அரைச்சிட்டாங்களா? ஆமா ஆமா, அந்த தண்ணியில் அவேப்பரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைன்னா தண்ணி நினைச்சுன்னா பூஞ்சனை பிடிச்சிடும். எதுமா பாயில் ஆகக்கூடாது? எண்ணெய் வந்து ஓவர் பாயில் ஆகக்கூடாது. சரி, ஸ்டாப் பண்ணுங்க தம்பி. இப்போ இந்த ஆயில் கருப்பாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் பொடியெல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் பெரிய அளவில் பண்ணும்போது வீட்டிலலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த ஓரமாக எடுத்து போடணும். என்ன பண்ணணும், இந்த சுவத்தில் போட்டு இப்படி போடணும். நேரடியாக டைரெக்டாக அப்படி போடக்கூடாது. என்ன ஆகும், தண்ணி படான்னு வெடிக்கணும். இதை பிடிங்க தம்பி, இதை பிடிங்க. அப்படியே பிடிச்சிருங்க நீங்கள்.
இப்போதான் சொன்னாங்களே உங்களுக்கு பச்சை இதெல்லாம் இதான் வர கொஞ்சம் இருக்கு வேணாம் தண்ணி ஊற்றுங்க பிடிங்கம்மா கொஞ்சம் பிடிங்க ஓகே இதுலையே சோத்துக்கடலை ஊற்றி தந்தா போதும் இப்போ இல்லை இப்போ பச்சை மொழி கொதிக்கும் போது சோத்துக்கடலை அவ்வளோதான் 4 ஸ்டேஜ். ஒன்று முதல்ல ஆயில் கொதிக்கணும், ரெண்டாவது உலர்பொடிகள் கொதிக்கணும், மூன்றாவது பச்சை மொழியில் கொதிக்கணும். பச்சை மொழியை கொதித்து நிறுத்தின உடனே சோத்துக்கற்றாழை போட்டு அப்பவே நிறுத்திடணும். சோத்துக்கற்றாழை இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், 15 லிட்டர் ஆயிலுக்கு 5 கிலோ வெயிட் எடுத்துக்கிறோம். 5 கிலோ வெயிட்டில் 2 கிலோவுக்கு மேலே பச்சை மூலிகை, ஏறத்தாழ 1 கிலோ வந்து உங்களுக்கு ட்ரை ஹெர்பு, 2 கிலோ சோத்துக்கற்றாழை ஜூஸ். 5 கிலோ 1/3 இருக்கணும். அதாவது 5 கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் 3ல் 1 மடங்கு இதில் வெயிட்டாக இருக்கணும், வெயிட்டில் கொடுக்கணும். ஆமாம், 2 கிலோ சோத்துக்கற்றாழை, 2 கிலோ பச்சை மூலிகை, 1 கிலோ உலர் மூலிகை. பார்த்து இது ஜெகதீஸ்வரிங்க. அதான் ஒரு விளக்கு பண்ணுவாங்க, ஒரு விளக்கு ரெடி பண்ண சொன்னால் பண்ணிடுவாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் இல்லை, நீங்கள் பச்சை மூலிகை கரெக்டாக ஒரு 2 கிலோ இல்லை, 2 கிலோ இருக்கலாம், இல்லை இது வந்து மாறி போகலாம். ஆனால் சோத்துக்கற்றாழை மட்டும் பரவாயில்ல, அது ஒன்றும் கோவிச்சுக்காது, பண்ணிடலாம். ஆமாம்மா, சோத்துக்கற்றாழை தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், பியூர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். இருங்க கொஞ்சம் பற்ற வைங்க. ஆமாங்க, தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கிறோம். இது கழுவ வேண்டியதில்லை. ஆமாம், இது எக்ஸ்டர்னல் யூஸ் தான் பண்ணுறோம். இதே நீங்கள் ஆயில் வந்து ஃபுட் ஆயிலாக சேர்த்துலாம், சாப்பாட்டில் போட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி போடும்போது வெள்ளை இருக்க நிறுத்திடணும், மருதாணி எடுத்துடணும். அந்த மாதிரி நம்ம இது என்னென்னா இது எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கு தான் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி வரும்போது சில விஷ மூலிகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அழகாக பண்ணிக்கலாம். எதுமா? இதை கழுவிக்கணும். 4 விதமான ஆயில் செய்கிறோம். ஒன்று வந்து தேங்காய் எண்ணெயில் ஹேர் ஆயிலு, நல்லெண்ணெயில் பாடி ஆயிலு, விளக்கெண்ணெயில் பெயின் ஆயிலு, நெய்யில் வந்து ஃபுட் ஆயில். ஃபுட் ஆயிலுங்கிறது வந்து குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு வந்து பசி எடுக்கலை, இல்லை நல்லா அதிகமாக நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா கீ வச்சு வெள்ளைப்பூண்டு, மிளகு, சீரகம், ஓமம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அலோவேரா போட்டு தான். அலோவேரா எல்லாமே எதுவுமே இல்லை. நான் அவ்வளோதான், இதெல்லாம் வேண்டியது. பூண்டு, குருமிளகு, நெய், பூண்டு, குருமிளகு, சீரகம், ஓமம், அலோவேரா இருக்கா? எரிஞ்சிட்டு இருக்கா? ஆஃப் பண்ணுங்க. உத்தேசமா அப்படின்னு இல்லைம்மா, நீங்கள் ஒரு 500 ml நீங்கள் நெய் போட வேண்டியது இல்லை. ஒரு 500 ml இது போட்டிங்கன்னா ஒரு 150 ml எல்லா சரக்கும் வர்ற மாதிரி பார்த்து. ஆமாம், 500 ml நெய் போட்டிங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து என்னென்னா இந்த சரக்கெல்லாம் வெள்ளைப்பூண்டு, குருமிளகு. இது முடியல. ஆமாம், கொடுங்க. பரவாயில்ல, அதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலை பற்ற வைக்கணும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நிறுத்தி நிதானமாக கொண்டு போகணும். திடீர்னு கொதிச்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதான் பொறுமையாக பண்ணுவோம். 4 ஸ்டேஜில் பண்ணுறோம். ஆமாம், முடி கருப்பாகிறதுக்கு, முடி வந்து உதிர முடி அதுக்கு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் முடி கருப்பாகிறதுக்கு போட்டிருக்கோம். வளருக்கு, ஸ்பிளிட் ஹேர் போகிறதுக்கு, முடி அதாவது ஹேர் ஃபால் அரெஸ்ட் ஆகிறதுக்கு. தண்ணி வந்து என்னன்னா நம்ம ஒரு 1 மணி நேரம் வைக்கிறோம். இந்த ஹீட்லேயே வந்து தண்ணி ஆவியாகி போயிடும். ஒன்றும் ஆகாது.
ஏன்னா அதை வடிச்செடுக்கிறோம் இல்லையா, அந்த வடிச்செடுத்த ரெசூடலை மீண்டும் கொஞ்சம் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நீங்கள் வச்சுக்கலாம். அது ஆமாம் ஆமாம், அதிகமாகவே ஒரு 500 ml தான் செய்ய போகிறீங்க, வீட்டில் செய்கிறீங்களா, அவ்வளோதான். இங்கே கிடைக்கும், இங்கே அதில் ஒரு 5000 சொல்லிட்டு இங்கே தான் நிறைய வச்சுட்ருக்கோம். அவர் சேர்த்திக்கலாம். இது கான்சன்ட்ரேட்டட், இந்த ஆயில் வந்து கான்சன்ட்ரேட்டட். நீங்கள் தலைக்கு துடைக்கிறனா கூட வேறு ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பண்ணிக்கலாம், மசாஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிக்கும் போது மசாஜ் பண்ணி குளிச்சோன்னா சூப்பராக இருக்கும். நைட்டு நல்லா தலைக்கு போட்டு படுத்துட்டு காலையில் குளிச்சிங்கன்னா நல்லா பிடிக்குவாங்க. ஆமாம், இல்லை நீங்கள் ஹேருக்கு போட்டால் மட்டும் டைல்யூட் பண்ணுங்கள், பாக்கி பாடிக்கெல்லாம் போட்டு பிரச்சனை இல்லை. குழந்தைக்கெல்லாம் போட்டுட்டு குளிக்க வைக்கலாம். சில பேர்த்துக்கு அந்த இது வாசனை பிடிக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பார்ப்பாங்க. போதுங்க, நிறுத்திடுங்க. ஓய் போதுங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு எல்லாம், அவ்வளோதான். சொல்லுங்க, புரியல. இருக்காது. இப்போ போயிருமா, இதில் வந்து அடுத்தால நல்லா கொதிச்சிருக்கு இல்லையா, தண்ணி அப்படியே மெல்ல மெல்ல ஆவி ஆயிடும் ஓரளவுக்கு. இல்லை ஜெகதீஸ்வரி கிட்ட பதம் பண்ணலாம். ஆமாம், அவ்வளோதான். உங்கள் எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. நீங்கள் ரொம்ப முருகு விட்டீங்கன்னா அதனுடைய மருத்துவ பொருட்களெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஓகே. ஆனால் எங்கள் அனுராதா போனாங்க, விளக்கு அப்படியா? இல்லை விளக்கு, ஒரு சின்ன அகல் விளக்கு இங்கே இருக்கா? இல்லை, அகல் விளக்கு ஒரு திரி போட்டு வாங்கிட்டா போகுது. எங்கீங்க? ஆமாம், அது கூட எடுத்து வரலாம். என்ன நினைப்பு, இந்த ஆயில் நல்லா வந்திருக்கா, எப்படி செக் பண்ணுறது? ஓகே, சின்ன அகல் விளக்கில் ஊற்றி நீங்கள் திரி பற்ற வச்சிங்கன்னா ஜடன்னு எரியாமல் நின்று எரிஞ்சதுன்னா தண்ணி இல்லை, ஆயில் கல்ல வந்துருச்சுங்க. பிஹெச் பார்ப்போம், நான் எல்லா ஆயிலும் பிஹெச் பார்ப்போம். சாதாரண 7.58 வரைக்கும் பிஹெச் வரும். அமிலத்தன்மையினுடைய அளவை பார்க்குறது, அமிலத்தன்மை, கார அமிலத்தன்மை பார்க்குறது. ஆமாம், பிஹெச் வந்து நம்மளுக்கு வந்து 7க்கு மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து உடம்புக்கு நல்லது. இல்லை 5 கீழெல்லாம் போச்சுன்னு சொன்னாக்கா, நீங்கள் கமர்ஷியலாக வாங்கக்கூடிய எந்த க்ரீமை வேணால் பாருங்கள், பிஹெச் நிற்காது. ஆம்பே மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்க தான் பிஹெச் பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு தனியாக டெக்னாலஜி, ஆனாலும் காசு அதிகமாக போயிடும். சாதாரண சோப்பை போட்டு பாருங்கள், அந்த சோப்பெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ மூலிகை போட்டோமில்ல, இன்றைக்கி நம்ம கணக்கு பார்க்கும்போது 103 மூலிகை போட்டிருக்கிறோம். ஏறத்தாழ 50 மூலிகைகள் வந்து பச்சை மூலிகைகள் இல்லைங்களா, 53 மூலிகைகள் உலர்க மூலிகை. இது போக சோத்துக்கட்டாலையும் தேங்காய் எண்ணெயும் சேருது. ஓகேவா? அப்போ 105 பொருளை வச்சு இந்த ஆயில் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அப்போ உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆர்வங்கள் இதெல்லாம் சேர்ந்துருக்குது அதில். ஓகேவா? அதனால் ஆயில் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். இப்போ நீங்கள் கண்ணுமில்ல பச்சை மூலிகை 53, அப்புறம் வந்து உலர் மூலிகைகள் 50. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க ஆமாம், வரலன்னா ஆமாம் உலர் மூலிகையில் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். வேறு இந்த மாதிரி எல்லாம் ஆமாம், மறுபடியும் கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி உலர் மூலிகை போட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி வெளியேடுச்சு. அவ்வளோ ஒன்ஸ் பாயில் ஆச்சுன்னா அதோட சரி. அதுக்கு முன்னாடி இப்போ என்னாச்சுன்னா அது வேறு என்னென்னா பச்சை மூலிகை வேண்டாம், உலர் மூலிகை எவ்வளோ வேணாலும் சேர்த்து கூட இந்த டென்சிட்டி கொடுக்குறோங்க. கலர் மாறி போகும், நேச்சுரல் கலர் வராது. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நேச்சுரல் கலர் கிடைக்கும். இதான் வந்து இந்த பச்சை கலர் கிடைக்கும். பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலர். டார்க்காக மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து உலர் மூலிகைகளில் பதிமுகம், அனட்டோ அல்லது வந்து கருங்காலி, ரெட் சாண்டல் இதெல்லாம் போட்டோம்னா ஆயில் வந்து ப்ரௌனாக மாறி போகும். ஓகே, போடலாம் ரெட் சாண்டலாக போடலாம். பட் ஆயில் கலர் க்ரீன் கலர் வராது. ஏன்னா இங்கே எல்லாமே க்ரீன் கலர் விரும்புகிறாங்க, அதனால் இது பண்ணிடுங்க. பற்ற வைங்க. ரெட் சாண்டல், அனட்டோ, பதிமுகம், மரமஞ்சள், பதிமுகம், கரிங்காலி இல்லை இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா ப்ரௌன் கலராக வந்துடும். மரமஞ்சள் ஒரு இருக்குது, இங்கே இருக்குது, கிழங்கல்ல மஞ்சள் மரமே தான். பதிமுகம் ஒயின் விஸ்கி எல்லாம் செய்கிறது வந்து அந்த ஆர்கானிக் கலர் அதெல்லாம் செய்வாங்க. அனட்டோ வந்து ஒரு விதை போட்டிங்கன்னா 2 விதை போட்டு இந்த ஆயில் படமே சிவப்பாக மாறிடும். ஓகேவா? இதுக்குள்ளே வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி மாற்றி இது பண்ணுங்க. அது கண்ணாடி கேட்டு பாத்திரம் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்னன்னா இந்த மாதிரி பச்சை வெள்ளமாக வரணும். பாட்டில் ஊற்றினா கலர் வந்து கருப்பாக பிளாக்காக இருந்ததுன்னா வந்து என்ன ஹேர் ஆயிலான்னு கேட்பாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிக்காரனெல்லாம் ஒரு துளீண்டு பிக்மெண்ட் போட்டு, அதை நான் வச்சுருக்கேன், ஒரு துளீண்டு பிக்மெண்ட் போட்டால் 100 லிட்டர் கூட அப்படியே பச்சைன்னு மாறிடும்.
ஒரு துளின்னு போட்டிங்கன்னா 100 லிட்டர் ஆயில் கூட ஒரு பிஞ்சில் அப்படியே க்ரீனாக மாறிடும். இப்போ நம்ம என்ன வேணும்னா நேச்சுரலாக இயற்கையாக பச்சை வண்ணம் கொடுத்துருக்குறோம். சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து வேறு மாதிரி ப்ரௌன் கலராக வேணும் அப்படின்னா அவங்களுக்காக மட்டும் ரெட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க மட்டும்தான் பதிமுகம், அனட்டோ, கருங்காலி இது மாதிரியான சாண்டல்வுட்டு இதெல்லாம் போட்டோம்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு கலர் மாறி போகும். ஆமாம் ஆமாம். பச்சை வண்ணமாக மாறணும்னா அதிகமாக நீங்கள் என்ன சொல்லலாம், கரிசாலை, பொன்னாங்கண்ணி, பொடுதலை, கருவேப்பிலை, முருங்கை. ஓகே எழுதிக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள். கருவேப்பிலை, முருங்கை, இல்லை இதில் வந்து நீங்கள் மருதாணி வந்து அதிகமாக சேர்த்த வேண்டாம். மருதாணி சேர்த்த வேண்டாமா இதில்? ஆமாம், மருதாணி சேர்த்துனா கலர் ப்ரௌனாக மாட்டிடும். ஆமாம், இப்போ பச்சையாக வேணும்னா இப்போ பச்சையாக வேணும் அப்படி இல்லை, கலர் மாறி போகும். நிறைய பேர் வந்து கலருக்காக நிறைய பேர் கலர் தானே, வெள்ளை சர்க்கரை இனிப்பு தான் வேணும், ஏன் வெள்ளையாக பண்ணி சாப்பிட்றோம். ஓகேவா? ஓகே தம்பி என்னங்க, வசம்பு அதிகமாக சுட்டு போட்டிங்கன்னா கருப்பாக மாட்டேங்குது. ஆமாம், வசம்பு இல்லைன்னா சார்கோல் போடலாம். சுட்டு போட்டால் தான் கருப்பாக மாட்டோம். போட்டுருக்குறோம், வசம் போட்டுருக்குறோம், அது நேரடியாக போட்டுக்கிறோம். எடுத்துருங்க. ஓகே ஓகே எடுத்துருங்க. பச்சை மல்லிகை கொடுங்க கொடுங்க. இல்லை நான் இப்போ சொல்லு இதெல்லாம் எடுத்துங்க தம்பி. இதான் ரொம்ப முக்கியமாக போட வேண்டிய பச்சை மல்லிகை, நல்லா கலர் வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஆர்டருக்காக நீங்கள் வீட்டில் எல்லாம் வச்சா ஒரு நாள் கூட வைக்கலாம். இப்போ உங்களுக்கு நம்ம அவசரம் எல்லாத்துக்கும் ஆயில் கொடுக்கணும் இல்லையா, அதனால கொண்டு ஆற வச்சு உங்களுக்கு இது பண்ணலாம். தண்ணின்னு வச்சிடாதீங்க. ஆமாம் ஆமாம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த நான் சொல்கிற ஐட்டத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வருஷக்கணக்கில் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே அம்மா எழுதிக்கங்க. சோற்று கற்றாழை இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு எண்ணெய்க்கு வளம் சேர்க்கும் பொருட்கள், எண்ணெய்க்கு வளமும் பச்சை வண்ணமும் சேர்க்கக்கூடிய பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இடையில பேசினா தெரியாமல் போயிடும். மணச்சக்கு தேங்காய் எண்ணெய், கருஞ்சீரகம், சோற்று கற்றாழையில் போட்டு முளைக்கட்டிய வெந்தயம். இந்த போது இந்த 10 ஐட்டம் போட்டாலும் உங்களுக்கு ஆயில் போயிடு, தேவையெல்லாம் தேவையெல்லாம் போட வேண்டியதில்லை. சொல்றேன், மரச்சக்கு எண்ணெய், கருஞ்சீரகம், சோற்று கற்றாழையில் போட்டு எடுத்த வெந்தயம், கரிசலாங்கண்ணி, மஞ்சள், வெள்ளை ரெண்டும் போடலாம். வெள்ளை வந்து கிடைச்சனாலும் நல்லதுதான், மஞ்சள் கிடைச்சாலும் பரவாயில்ல, ரெண்டு கிடைச்சாலும் இன்னும் சூப்பர். பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கருவேப்பிலை, முருங்கை, நெல்லிக்காய், பெரிய மலை நெல்லிக்காய், நீலி அவரி, கொஞ்சம் மருதாணி. மருதாணி அளவா போடலாம், கொஞ்சமா போடலாம். ஆமா, நீலி அவரிங்கிற ஒரே மூலிகை தான். கொஞ்சம் மருதாணி, அளவா மருதாணி. இது மட்டுமே போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், எல்லாம் அந்த கருஞ்சீரகம் வந்தாச்சு இல்ல, போதும். கருஞ்சீரகம், சோற்று கற்றாழை, மரச்செக்கெண்ணெய் மூணுமே போட்டு காய்ச்சினாலே உங்களுக்கு போதுமான வந்துடும். அதில் கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியம். நீலி பிருங்காதின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரொம்ப ராஜ பிருங்காதி, நீலி பிருங்காதின்னு சொல்லுவோம், முடிக்கு வளம் சேர்க்கக்கூடியது. முருங்கை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை நல்லா சேர்த்துங்க. ஓகேவா? இது மாதிரி. சரி, இந்த எண்ணெய் வந்து நமக்கு கவனிங்க வாங்க. இந்த எண்ணெய் வந்து நமக்கு எதுக்கு சேர்த்துனா பாடி சூடு குறையணுங்கிறதுக்காக. நான் மைக் கொடுக்கல, அது கல்யாணி கூட பேசுங்க. ஓகே, ஏற்கனவே சொன்னா ஒரு 5 மூலிகை வந்து அல்கலைன் வந்து வச்சு சொல்லுங்க. என்னென்ன 5 சொல்லுங்க? சோற்று கற்றாழை, வெண்பூசணி, செம்பருத்தி, வல்லாரை. இந்த 5 நீங்க கூட சேர்த்துற வரைக்கும் இதனுடைய pH வேல்யூ குறையும். ரொம்ப அருமையா வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஆயில் வந்து அல்கலைன் நேச்சர் மாறிடும். ஓகேவா? இது புரிஞ்சுட்டீங்களா? ஓகே.
லாஸ்டா சொன்ன இந்த சைடு ஒரு டேஸ்ட் சொல்லிருங்க வெண்பூசணி அதாவது உலர் ஹெர்ப்ஸ் போடாம இது மட்டும் இல்ல உலர்கல்வி வந்துருச்சுல டைகர் வந்து நம்ம கரிஞ்சீரகம் வந்தாச்சுல்ல கவனிங்க அதாவது வந்து இந்த 5 விதமான அல்கலைன் ஃபுட் வந்து என்ன ஃபுட்டாக சாப்பிடலாம் நம்ம வந்து ஆயில் காய்ச்சலாம் வேற பண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுங்க எப்போனாலும் சாப்பிடுங்க ஒன்று வந்து சோத்துக்கற்றாழை வெண்பூசணி வெண்டைக்காய் செம்பருத்தி வல்லாரை ஓகேவா இதெல்லாம் என்னன்னா ஆயில் மட்டும் இல்லை குழம்புல போடுங்க ரசத்தில் போடுங்க பலகாட்டில் பண்ணிக்கங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பாடியில் ஹீட்டு குறையும் நம்மளுடைய உடம்பு வந்து 80% அல்கலைனாவும் 20% அசிடிட்டியா இருக்கணும் ஆனா இப்ப நம்முடைய உடம்பு எப்படி இருக்குன்னா 90% அசிடிட்டியாவும் 10% கூட உங்களுக்கு வந்து அல்கலைன் நேச்சர் கிடையாது எப்போ அல்கலைன் பேலன்ஸ் குறையுதோ அப்போ பாடி என்ன ஆகுனா டாக்ஸிக் நிறைய உள்ள வந்துடும் உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாயிடும் புரியுங்களா என்ன தொடர்ந்து பண்ணலாம் பண்ணுங்க தாராளமாக சாப்பிடலாம் நிறைய பேர் சோத்துக்கற்றாழை வந்து தினம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு அடல்ட் வந்து தாராளமாக ஒரு வேலைக்கு 50 கிராம் சாதாரணமாக சாப்பிடலாம் ஒரு அடல்ட்டு அதாவது பெரியவங்க ஒரு வேலைக்கு 50 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம் ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு நீங்க 3 வேலை கணக்கு போட்டுங்க நாங்களாம் வேற வழி இல்லை காலையில் வந்தோடனே ஒரு 200 கிராம் 2 மடங்கு எடுப்போம் எடுத்து நல்லா நானு ஐயா எல்லாம் இந்த பழக்கம் தான் டிஃபனே எங்களுக்கு அதே தான் ஓகேவா அதெல்லாம் கேட்பாங்க என்னங்க உங்களுடைய பாடி ரகசியம் என்னன்னு கேட்பாங்க இவ்வளோ வருஷம் ஆச்சு 70 நெருங்கிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து சர்க்கரை கிடையாது கோயம்புத்தூர் பாசை மாப்பிள்ளை என்ன சர்க்கரை இருக்கானா இல்லையானா நீ எல்லாம் மனுஷனாடாம்பாங்க சர்க்கரை இல்லாத மனுஷனே இல்லை அப்போ என்னை பார்த்து கேட்பாங்க சர்க்கரை கிடையாது ப்ரெஷர் கிடையாது வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அழகாக நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகிறேன் நல்லா சாப்பிட்றேன் பசிக்கும் போது சாப்பிட்றேன் நல்லா தூங்குறேன் ஒன்றுமே கிடையாது என்ன ஒரு 2-3 முறை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்போ வந்து எனக்கு பல்லுகள் எல்லாம் அடிபட்டு இதாகிடுச்சு மற்றபடிக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஹெல்த்தியாக இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஐயா பாருங்கள் அவர் ஜனம் வந்து என்னென்னா நம்ம சோத்துக்கத்தில் ஐயா அவர் சந்தான கோபால் ஐயா அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றும் சோத்துக்கல் செஞ்சு தான் கொடுத்துருப்பார் ஓகே அது மாதிரி இப்போ நம்ம அடுத்தது வரோம் தப்பு இல்லைங்க நான் அவர் விட்டு ஒரு கேள்வி கேட்க சொல்லியிருந்தேன் பரவாயில்ல சொல்லுங்க ஓகே ஓகே பரவாயில்ல சொல்லுங்களா எல்லாமே பெண்கள் மட்டுமா இருக்கும் பெண்களுக்கு பார்த்தா வந்து உட்காருங்க பிள்ளை இந்த நம்ம சோற்றுக்கற்றாழை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயன்படக்கூடியது கவனிங்க ஐயோ நான் எங்க வர்றது நீங்க எல்லாம் முன்னாடி வரணும் வாங்க அழகா இருக்கு பாருங்க எல்லாம் ஆஃப் பண்ணி ஒன்றும் பிரச்சனை ஓகேம்மா தீர்த்த மூலிகள் அதாவது உட்காருங்க வேக முடியுங்க நம்ம ஒரு 30 விதமான வர்க்க மூலிகள் செஞ்சிருக்கோம் வர்க்கம்னா ஒரு குரூப் தீர்த்த மூலிகை ஒரு குரூப்பை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதுல என்னென்ன தீர்த்த மூலிகை வருதுன்னா அருகம்பல் வேம்பிலை துளசி நாம ஒரு 30 வர்க்க மூலிகள் சேர்த்திருக்கோம் இந்த ஆயில மட்டும் ஒரு ஆயிலையும் இல்லை ஒரு குரூப்லையும் அதிகபட்சமா என்ன மூலிகை இருக்கோ அதை சேர்த்திருக்கிறோம் உதாரணத்துக்கு திரிப்பலான்னு தெரியும் உங்களுக்கு திரிப்பலால் என்ன இருக்கு நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் 3 சேர்த்திருக்கிறோம் அதனால திரிப்பலா வறுக்க முடிஞ்சுதா திரிக்கடை வறுக்க என்னது சுக்கு மிளகு திப்பிலி 3 சேர்த்திருக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி தீர்த்த மூலிகைன்னா ஒரு 5 விதமான 6 விதமான மூலிகை இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருகு வில்வம் வேம்பு துளசி தாமரை மருதம் வெற்றிலை அருகு வேம்பு வில்வம் துளசி தாமரை ஆமா தாமரை மருதம் வெற்றிலை மருதம் பூ வந்து முருகனுக்கு படைக்கூடிய தீர்த்த மூலிகை மருதம் வந்து பூ மருதம் பூ இல்லம்மா நாம சேர்த்துல கிடைக்கல நமக்கு போடல மருதம் பூ அதாவது வந்து பிள்ளையாருக்கு அருகம்பல்லு அம்மனுக்கு வேம்பு சிவனுக்கு வந்து வில்வம் பெருமாளுக்கு வந்து துளசி இல்லைங்களா அதே மாதிரி லட்சுமி கோயில்களுக்கு என்ன பண்ணுவோம் தாமரை போடுவோம் முருகனுக்கு என்ன போடுவான்னு நிறைய பேர் தெரியாது முருகனுக்கு வந்து மருதம் பூ தான் தீர்த்த மூலிகையா போடுவாங்க ஓகேவா வீட்டிலே எல்லா சாமிக்கும் போடுவாங்க ஓகே ஆமா எல்லாத்துக்கும் அப்போ 6 மூலிகளை நம்ம தீர்த்த மூலிகை எடுத்துக்கு அதை நம்ம சேர்த்துறோம் அதில் 5 வந்துடுச்சு புரியுங்களா அப்போ நீங்க இதெல்லாம் என்னன்னா கோயிலுக்கு போனா நம்ம என்ன நன்மைக்காக போறோமோ அந்த மூலிகையுடைய நன்மைகளை எண்ணெய் வெளியா எடுத்துட்டோம் அதான் மூலிகை அடுத்து பஞ்சபூத மூலிகைகள்
பஞ்சபூத மூலிகையில் அருகம்புல், மாவிலை, வேப்பிலை, வாழை இலை, வெற்றிலை. அருகு, மா, வேம்பு, வாழை, வெற்றிலை இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு பூதத்துக்குள்ள மூலிகை. அப்ப நம்ம இந்த மூலிகை சேர்த்த மூலமா பஞ்சபூதங்களுடைய அந்த இதை நம்ம வந்து எடுத்துட்டோம். வாழைங்கிறது இலை. வாழை இலை, வாழை இலை, வாழை இலை வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு பூதத்துக்குள்ளது. ஓகே. பஞ்ச கட்ப மூலிகைகள் கஸ்தூரி மஞ்சள், மிளகு, வேம்பு, நெல்லி, கடுக்காய். ஓகே. கஸ்தூரி மஞ்சள், மிளகு, வேம்பு, நெல்லி வற்றல், கடுக்காய் தோல். வெண்மிளகு தனியாக போட்டுக்கிறோம். இப்போதைக்கு மிளகு சாதாரண மிளகு தான். ஓகேவா? நெல்லி வற்றல், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கடுக்காய் தோல். பார்த்தீங்கன்னா பஞ்ச கற்ப மூலிகை. கற்ப மூலிகைன்னு என்ன? பாதுகாக்கக்கூடியது. 5 விதமான கற்ப மூலிகைகள். இந்த 5 விதமான கற்ப மூலிகைகள் மட்டுமே அரைச்சு சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் குளிச்சிங்கனால பாடி ஹீட்டு போயிடும், பொடுகு போயிடும், நிறைய வந்தது. அதே நம்ம என்னன்னா இது வந்து மல்டி பர்பஸான ஆயிலுக்காக நம்ம சேர்த்துக்கணும். நவதானியங்கள் தெரியும் உங்களுக்கு இல்லையா? அதை வந்து கோதுமை, நெல் தெரியும். அதே வேண்டாம், நவதானியங்கள் போட்டுக்கிறோம். நவகிரக சமித்துக்கள் இது ரொம்ப முக்கியமானது. நவகிரகங்களுக்குள்ள சமித்துக்கள்னு சொல்லி போட்டுக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எருக்கு, முருங்கை, கருங்காலி, நாயுருவி, அரசு, அத்தி, வன்னி, அரசு, வன்னி, அத்தி, வன்னி, அருகம்புல், தர்பைப்புல் ஆகிய 9 பொருள்ல நமக்கு வந்து வன்னி மட்டும்தான் கிடைக்கல. இன்னைக்கு நமக்கு வன்னி மட்டும்தான் கிடைக்கல. பாக்கி எல்லாமே சேர்த்திருக்கிறோம். வன்னி பூ, வன்னி மலர் சொல்றமா. எருக்கு, முருங்கை, கருங்காலி, எருக்கும் பூ தான். எதுமா அதுவா? அது வந்து எருக்கு சூரியன் நிறைய போகும். நீங்க அதெல்லாம் நிறைய நெட்ல கிடைக்கும். நான் அப்புறமா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எருக்கு, முருங்கை, கருங்காலி, நாயுருவி, அரசு, அரசுனா அரசு இலை, அத்தினா அத்தியோட இலை. எதுமா? இல்ல அத்தியில அத்தி இலை தான், பழம் போட முடியாது. ஆளுனா ஆளோட இலை, அரசுனா அரசோட இலை. ஆள் மட்டும் என்னன்னா விழுது கூட போடலாம், பட்டை போடலாம். அரசுக்கு மட்டும் இலை மட்டும் தான் போடணும். ஆள் இலை வரலமா, அரசாப்புல விளையாடணும். சரி, இப்போ வந்து இந்த 9 பொருள் நவகிரக சமித்துக்களா போடுறோம். இன்னொரு நவகிரகங்களுக்குள்ள மலர்களை சேர்க்கிறோம். மலர்கள், செந்தாமரை, இதெல்லாம் உங்களுக்கு நம்பர் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகேவா? ஆமாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கிறோம். வெள்ளரளி, சண்பகப்பூ கிடைக்கல நமக்கு, வெண்காந்தல் கிடைக்கல, முல்லை கிடைக்கல, கருங்கோலை கிடைச்சது, மந்தாரை கிடைக்கல, செவ்வல்லி கிடைக்கல. ஆக இதெல்லாம் நவகிரக மலர்கள்ல நிறைய நமக்கு கிடைக்கல. ஓரளவுக்கு 4-5 கிடைச்சிருக்கு, போட்டுக்கிறோம். செந்தாமரை, வெள்ளரளி, சண்பகப்பூ, வெண்காந்தல், முல்லை. அதே தான் இன்னொரு முல்லையும் வந்து சுக்கிரனுக்கு. முல்லை வந்து குருவுக்கும் உள்ளதா, சுக்கிரனுக்கு உள்ளதா. கருங்குவளை எதுங்க? ஆமா 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 கருங்குவளை, நீல புஷ்பம் போட்டோம் இல்லையா? கருங்குவளை, மந்தாரை அது ராகுக்குள்ள மலர். ஆமா ஆமா, மஞ்சள் கலர் இருக்குது அது மாதிரி. அதே மாதிரி செவ்வல்லி கேதுக்குள்ளது. ஓகேவா? சரி, திரிபலா உங்களுக்கு தெரியும். திரிபலா நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய். திரிவெளி தெரியும், சுக்கு, மிளகு, திப்பிலி. இப்ப இன்னொரு முக்கியம், கருசாலை கற்ப மூலிகைன்னு ஒன்று இருக்கு. இந்த கருசாலை கற்ப மூலிகளை நம்ம அந்த ஆயில சேர்த்துக்கிறோம். அது என்னன்னா வெள்ளை அல்லது மஞ்சள் கருசாலை, 2 வேணாலும் சேர்த்திக்கலாம். குப்பை மேனி, கொட்டை கரந்தை, நீலி அவுரி, சிறு செருப்படை. இந்த ஒண்ணுமே நமக்கு கிடைக்கல. வெளியே நான் போயிருந்தா கலெக்ஷன். சிறு செருப்படை, செருப்படை, செருப்படை. இதெல்லாம் கருசாலை கற்ப மூலிகைகள், கருசாலையோடு சேர்ந்த கற்ப மூலிகைகள். இப்போ நம்ம ஏன் இந்த ஆயில சேர்த்துனா இப்போதான் அதனுடைய ரீசன் தெரியும். இதெல்லாம் நம்ம உள்ள இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆயில உள்ள இறக்கி இருக்கிறோம். நமக்கு என்ன பயன் தர்றதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருக்கிறோம். மரண மாற்று மூலிகைன்னு ஒரு மூலிகை இருக்கு. யாராவது தெரியுமா? மரண மாற்று மூலிகை கேள்விப்பட்டீங்க? நிறைய போன ஒவ்வொரு முறையும் நிறைய சித்த வைத்தியர்கள் வருவாங்க. இந்த முறை அதிகமாக யாரும் வரல.
2 முல்லை வரும். ஒரே முல்லை தான் 2 கிரகத்துக்குள்ளது. ஆமாம் 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 கருணச்சி அதான் அது வந்து இது லட்சசூர் அப்புறமா வரும் சொல்கிறேன். சரி, மரண மாற்று மூலிகை தெரியுமா யாருக்கும்? ஆடாதோடை. ஆடாதோடை அவ்வளவு வந்து ரொம்ப உயர்ந்த மூலிகை. நம்ம அதனால என்ன பண்றாங்க, ஆடாதோடைமா சொன்னேன். பெரியவங்க வந்து யாராவது லேடிஸ் வந்து மென்சஸா இருந்தாங்கன்னா வெற்றிலை துளசி போல மூலிகைகள் கையாளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல ஆடாதோடை ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட். ஓகேவா? கால் இலை தான் போடணும். ஆடாதோடை எவ்வளவு குறைச்சி போறீங்களோ அவ்வளவு மதிப்பு. ஆடாதோட அதிகமான அது சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஆடாதோட வந்து சும்மா கால் இலை மட்டும் போட்டா போதும். மரண மாற்று மூலிகை அதான் வெள்ளக்கூடியது ஆடாதோடை. சரி, ஹேர் கண்டிஷன் கேட்டீங்க. ஹேர் கண்டிஷனிங்க்கு வேணும். அது நம்ம பொருளை போட்டிருக்கிறோம். நெல்லி, அவரி, வெந்தயம், பொடுதலை. நெல்லி, அவரி, வெந்தயம், பொடுதலை. இது வந்து ஹேர் கண்டிஷனிங். நீங்க கேட்காம அது உள்ள சேர்த்திருக்கிறோம். வெந்தயம், நெல்லி, அவரி, பொடுதலை. லிப்பியா நூடி ஃப்ளோரா அதனுடைய பொட்டானிக்கல் நேம். ஓகேவா? பொடுதலை. ஓகேவா? சரி, இன்னொரு விஷயம் பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளது. ஹேர் ஃபால் அரெஸ்ட் ஆகணுமா வேண்டாவா? அதான பிரச்சனை, முடி உதிர்தல். ஓகேவா? ஆமா, இல்ல ஹேர் ஃபால் அரெஸ்டிங்க்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டு கொல்லையில் இருக்கிற கொய்யா இலை போதும். கொய்யா இலைய நல்லா இன்ஃபியூஷன் பண்ணி ஒரு நாள் இரவு முன்னாடி, ஒரு நாள் இரவு என்ன செய்யலாம்னா, நீங்க வெந்நீர் பதமா, அதாவது காய வச்சு ஒரு 50 டிகிரிக்கு விட்டு அதில் கொய்யா இலையை சின்ன சின்ன பில்லி போட்டு மூடி வச்சிருங்க. காலை எடுத்து அந்த இலையை எடுங்க. அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கணும். அந்த தண்ணியிலேயே இந்த இலையை அரைச்சி அதில் சேர்த்துட்டு நீங்கள் சாதாரணமாக தலைக்கு தொடச்சி குளிச்சுங்க, அரப்பு மாதிரி. ஓகேவா? ஐயோ நீங்கள் தான் டைரக்ஷன் மாற்றணும். ஓகே, இல்லை எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற. அதாவது பாருங்க, வெந்நீரில் கொய்யா இலையை ஊற வச்சிருங்க, பொடிப்படியாக நறுக்கி ஊற வச்சிருங்க. புரியுதா? இப்போ கேட்குதா? ஓகே, ஒரு இரவு விட்டுருங்க. அடுத்த நாள் எடுத்து அந்த இலையை மட்டும் வெளியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. இதை அரைப்பு மாதிரி அந்த இலையோடு சேர்த்து அந்த தண்ணி போட்டுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி மிஸ் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியில் எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். மீண்டும் அதை போட்டு கலக்கிறீங்க. இதை கலக்கின பின்னாடி எடுத்து நீங்கள் அரப்பு மாதிரி போட்டுத்தீங்க, அரப்பு மாதிரி சிக்கக்காய் மாதிரி போட்டுத்தீங்க. அவ்வளோதான். ஹேர் ஃபால் அரெஸ்ட் ஆகிறதுக்கு அத்தான அந்த கொய்யா இலையில அவ்வளோ மருத்துவ பண்ணுவீங்க. இல்லைங்க, ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் ஒரு 5-6 லீஃப் போடுங்க. 5-6 லீஃப் போட போகும் நிறைய. ஆமாம். சரி, இப்போ வேறெல்லாம் போட்ட நிறைய போட்ட வேறெல்லாம் அதில் வந்து முக்கியமாக வாசனை தரும் வேறு மூலிகைகள் எல்லாம் என்னென்னா, கிச்சிலி கிழங்கு, ஓகே, கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, இந்த பூமி சர்க்கரை கிழங்கும் இல்லை கிச்சிலி கிழங்கும் பூலாங்கிழங்கு 3ல் ஏதோ 2 1, அதுவும் இதுதான் சார்மா, இதுதான் அதுவும்பாங்க. ஓகேவா? அதனால் நமக்கு என்னென்னா அது கிடைக்கதா பாருங்க. பூலாங்கிழங்கு தான் இப்போ நம்ம வட்ட வட்டமாக இருக்கும், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, சரி. வெட்டி வேர், விலாமச்சை வேர், ஜடா மாஞ்சில், நன்னாரி, வெட்டி வேர், விலாமச்சை வேர், ஜடா மாஞ்சில், நன்னாரி, வசம்பு சுட்டு கரியாக்கியது கொஞ்சமாக போடணும். ஓகேவா? அமுக்குரான், சதாவரி, அதிமதுரம், இது எல்லாமே வேர் தான். இந்த வேர் என்ன செய்யறோம்னா, நம்ம மூலிகையில் எண்ணெய் வெளியே அடிக்கி நம்ம மூலிகை எண்ணெயாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மர வகை மூலிகைகளில் என்னென்ன பார்த்துறோம்? மர வகை மூலிகை அகில், கருங்காலி, பதிமுகம், சந்தனக்கட்டை. அகில், கருங்காலி, பதிமுகம், சந்தனக்கட்டை, மரமஞ்சளும் எழுதிக்கலாம். மரமஞ்சள் எழுதிக்கணும். சரி, இப்போ வந்து ரொம்ப முக்கியத்துக்காக வந்துட்டோம். நச்சு நீக்கி மூலிகைகள் நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த எண்ணெய் எதுங்க
இதெல்லாம் மர வகை மூலிகைகள், வாசனைக்காக இருக்கும், மனத்துக்காக, நிறத்துக்காக இருக்கும். சரி, இந்த நச்சு நீக்கிய மூலிகை தயவுசெய்து எழுதிக்க, நம்ம மிஸ் பண்ணாமல் லிஸ்ட் எழுதிக்கங்க. இதை எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி எண்ணெயில் போட்டு தேய்ச்சி இது பண்ணிக்கோங்க. கொட்டைக்கரந்தை நச்சு நீக்கி மூலிகைகள், ஆன்டிடாக்சிக். கொட்டைக்கரந்தை, சதகுப்பை, வெண்மிளகு, பரங்கிச்சக்கை, தக்கோலம், வலம்புரி, கல்பாசி, கோஸ்டம். பார்த்தீங்களா கோஸ்டம்? பார்த்தீங்களா? கோஸ்டம். இப்படி ஒரு 8 விதமான நச்சு நீக்கி மூலிகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஆயில் வந்து உங்களுக்கு வந்து வைரஸ், ஜெம்ஸு, இது மாதிரி. அப்கோர்ஸ் என்ன விஷயம்னா, இந்த நச்சு நீக்கி மூலிகைகள் போட்டு செய்தால் சளி பிடிக்கிறது கூட குறையும், கோல்டுக்கு எதிராக கூட நமக்கு வேலை செய்யும். இதை மட்டும் குழந்தைக்கெல்லாம் தடவுனீங்கன்னா அந்த சளி பிடிக்கிறது வந்து இதாகிடும். இருங்க, அப்படியா? நீங்க எழுதல, ஆனா பாருங்க பக்கத்து வேலைக்கு பேச கேட்குறீங்க. ஓகே. கொட்டைக்கரந்தை, சதகுப்பை, வெண்மிளகு, பரங்கிச்சக்கை, தக்கோலம், வலம்புரிக்காய், கற்பாசி, கோஸ்டம். வெப்பம் தணிக்கும் மூலிகைனா பற்படாகும். புல்லு மாதிரி காட்ட மாட்டீங்களா? இதான் பற்படாகும், வெப்பம் தணிக்கும் மூலிகை. நிறமி மூலிகைகள், அது ஏற்கனவே சொல்லியிருக்கிற கருங்காலி, பதிமுகம், கிரீன் டீ, மரமஞ்சள், மருதாணி, சொல்ற நீலி அவரி. அதாவது நிறமி மூலிகைகள், அதாவது வந்து அதாவது நிறத்தை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி, பதிமுகம், கிரீன் டீ, அடர் கொதி வடிநீர்னு சொல்லுவோம். கிரீன் டீ வந்து அடர் கொதி வடிநீர், நல்லா வந்து கான்சன்ட்ரேட் எடுத்துக்கலாம். கிரீன் டீ ரொம்ப சூப்பராக வரும். இந்த ஜெல்லு பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம காலை இந்த பண்ணமில்ல ஜெல்ல, இந்த ஜெல்லில் கிரீன் டீ போட்டு எது எடுத்துட்டீங்கன்னா கோல்டு கலரில் வந்துடும். கிரீன் லீஃப் அல்ல, கிரீன் டீ. ஆமாம், டீ லீஃப் போடலாம். ஓகே ஓகே. அப்புறம் வந்து மரமஞ்சள், மருதாணி, நீலியவரி சொல்லிட்டுமா? சரி. இப்போ நாம் இன்னைக்கு ஆயில் காய்ச்சிருக்கிறோம்ல, இந்த ஆயில்ல இந்த மூலிகைலாம் சேர்த்திருக்கணும். இதுக்கு என்ன காரணம்? ஓகே, அதை குடிக்கிறல அந்த ஜெல்லு வந்து கோல்டு கலர்ல மாறணும்னா கிரீன் டீ கொதிக்க வச்சு டிகாக்ஷன் எடுத்து அதில் சேர்த்திட்டீங்கன்னா அந்த ஜெல்லு வந்து அப்படியே கோல்டு கலராக மாறிடும். ஆமாம், அதுக்கு அகரகர் போட்டு பண்ணோம்ல அதில். ஓகே சரி. என்னம்மா? நிறமி மூலிகளா? கருங்காலி, பதிமுகம், கிரீன் டீ, மரமஞ்சள், மருதாணி, நீலி அவரி, காப்பி கொட்டை கூட சேர்க்கலாம். கடைசியாக காப்பி கூட சேர்த்திக்கலாம். சரி, அவ்வளோதான். அப்புறம் வாசனை சரக்குல வந்து பார்த்தீங்கன்னா கசகசா, கிராம்பு, ஓமம், பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் இறக்கி வைக்கும் போது மட்டும்தான் போடணும். நம்ம போடலை, பச்சை கற்பூரம் போடலை. இறக்கி வச்ச பின்னாடி தான் பச்சை கற்பூரம் போடணும். ஓகே சரி சரி. இத்தனையெல்லாம் அஞ்சரைப்பெட்டி சரக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் சரக்கு என்னென்னா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சாதாரண சில கடுகு என்ன பண்ணால் கடுகு அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது. கொஞ்சம் தேங்காய் எடுத்து கடுகை நல்லா உள்ளே போட்டு லேசாக பொரிய அந்த கடுகை வந்து உடைஞ்சு அந்த எண்ணெய் உள்ளே போயிடணும். கடுகு ஒரு தனி எண்ணெய் தானே, அந்த எண்ணெயும் இந்த எண்ணெயும் ஃபியூஷன் ஆகணும். அதுக்காக அப்படி பண்ணணும். டைரெக்டாக வந்து நம்ம இந்த உள்ளலாம் கடுகு போடலாம். சீரகம் போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், சுருள்பட்டை, சோம்பு, அன்னாச்சி மொக்கு, வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டு போட்டு காய்ச்சினா நல்லா இருக்கும். வெள்ளைப்பூண்டு என்ன செய்யணும்? உரிச்சிட்டு லேசாக தட்டிட்டு இந்த ஆயில் ஒரு 100 மில்லியோ இல்லை 50 மில்லியோ போட்டு நல்லா சின்ன வேற வடக்கல்லில் போட்டு நல்லா கொதிச்ச பின்னாடி கோல்டு கலரில் பொன்னிறமாக வறுத்த பின்னாடி அந்த ஆயிலை வடிகட்டி அதில் சேர்க்கணும். டைரெக்டாக வெள்ளை வகையை போடக்கூடாது. ஏன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து எதுக்குன்னா நீங்கள் வீட்டில் இந்த தப்பு பண்ண வேண்டாங்கிறதுக்காக. சரிங்களா? ஓகே. இல்லை இல்லை, காப்பி குடிக்கலாங்களான்னு டீ குடிக்கலான்னு தெரியல. ஓகே, எல்லாத்துக்கும் டீ கொடுக்கணும். கருவேப்பிலை சேர்க்கலாம். அஞ்சரைப்பட்டியில் இல்லைம்மா, அவங்களுக்கு காது கேட்கல, பரவாயில்ல. அவர் வேற சொல்லிட்டார், பரவாயில்ல, விடுங்க. அப்புறம் திருஷ்டி பொருளை சொல்லியிருக்கிற தர்பை புல், தேங்காய் தொட்டி சில்லு,
நெல், ஏலக்காய், மிளகு, தக்கோலம் இதெல்லாம் சேர்த்துனா காப்பு பொருள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சதாவரி, அமுக்ரான் இது மாதிரியான மூலிகை எல்லாமே நீங்கள் புட்டவியல் பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பவுடர் ஆகும், நல்லாயிருக்கும். அதனுடைய மெடிசனல் பண்பு நிறைய கூடியிருக்கும். ஓகேவா? சரி. அப்போ ஆக இது மாதிரி இந்த எண்ணெயில் இவ்வளோ விஷயத்தை செய்து நிறைய இருக்குது, 30 விதமான வர்க்கங்கள் இருக்குது. இது எல்லாமே இதை சேர்த்து நம்ம எண்ணெய் கொடுத்துருக்குறோம். இந்த எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது யாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஒரு நாள் நம்முடைய அத்தனை வித உழைப்பு இது இருக்குது. இதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நேரமாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். எல்லாம் தேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ஆயிலை நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 100 ml ஆயில் நம்ம கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த இதை கொண்டு போய் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நல்லா வச்சுக்கோங்க. இல்லைன்னா சொல்கிறேம்மா. ஓகே, இப்போ உங்களுக்கு என்னென்னா ஆளுக்கு ஒரு நாற்று உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்தவங்களுக்காக ஒரு நினைவாற்றமாக உங்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு ஆளுக்கு ஒரு நாற்று தரோம். என்ன செய்யணும்னா, பூமியில் போடுறதுன்னா இனிமேல் ஒரு சின்ன ரகசியம் தெரிஞ்சுக்குங்க. இந்த நாற்றை கொண்டு போய் கீழே மண்ணில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போட்டு சோற்றுக்கல்ல ஐயா சொன்னாரே நீ பொழைச்சிக்கோன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் நடெல்லாம் கூட வேண்டாம். ஆமாம், நீங்கள் போட்டு வந்துடுங்க. என் பேர் சொன்னா தான் பிழைக்கும். ஐயா சொன்னாரே நீ எந்திரிச்சையான்னு சொன்னால் என்ன ஆகும், வந்துடும். அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம். மண்ணோட கான்டாக்ட் பண்ணாலே போதும், வச்சுட்டா போதும். ஆடும் சாப்பிடாது, மாடும் சாப்பிடாது, மனுஷனும் சாப்பிடுறது இல்லை. பிரச்சனைய நல்ல விஷயம், அது கேட்டுக்குங்க. ஏன்னு சொன்னா காத்து கருப்பு வரான்னு சொல்லுவாங்க. ஒரு செடியை நல்லா முதிர்ந்த செடியை கட்டி வச்சோன்னா 30-40 ஆண்டுகள் வரை காற்றில் இருக்கிற ஈரத்தை எடுத்தே வாழக்கூடிய ஒரு விஷயம். அதை விட இப்போ கேட்டேன், நான் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டேன். அப்போ சொன்னாங்க காற்று வராது, கருப்பு வராது. ஏன்னா காற்று வரலன்னா மனுஷன் காற்று கருப்புனா கெட்ட பேய் தான் வராது அப்படிமா. ஓகே, இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த ஹாலில் ஒரு செடி கட்டி விட்டுருந்தீங்கன்னா அதன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அத்தனை ஏரையும் பியூரிஃபை பண்ணிடும். என்ன பண்ணுது, இலவசமாக ஒரு ஏர் பியூரிஃபையர் வச்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஏர் பியூரிஃபையர்னா, வாகனத்திலிருந்து வரக்கூடிய ஃபார்மால்டிஹைடு என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நச்சு காற்றை கூட சுத்திகரிக்கிறது. கேட்டாதான் சொல்லுவேன். நீங்க யாரும் கேட்கலையா, நீங்க நிறைய கேட்கணும். இப்ப என்ன பண்றீங்க, புட்டவியல் பண்ணி வெளியெடுத்து பின்னாடி நல்லா உலர வைக்கிறீங்க. உலர வச்சா பாக்கு மாதிரி உளுந்து போகும். அதை எடுத்து பொடி பண்ணிக்கோங்க. அதை பொடி பண்ணிட்டு தேன்லையோ நெய்யிலையோ பாலிலையோ சும்மாவோ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஒரு கேப்சூலுக்கு எவ்வளோ, 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் போடலாம். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 3 வேலையும் சாப்பிடுங்க, 4 வேலையும் சாப்பிடுங்க. நோ ப்ராப்ளம், நோ ஹார்ம். இதில் டோஸ் அதிகமாக போனால் தப்பு கிடையாது. சதாவரி கிழங்குதாம்மா, அது மாதிரி வரும். அந்த கிழங்கு எப்படி பண்ணிக்கணும். பெண்களுக்கு சதாவரி கிழங்கு கட்டாயமாக சாப்பிட்டாங்க. பொதுவாக ஹார்மோன் இம்பேலன்ஸு, ஹேர் ஃபாலிங், ஜாயின்ட் பெயின், அப்டமன் பல்ஜிங், சொத்துக்கத்தால் என்னெல்லாம் செய்து அத்தனை பண்ணி கொடுக்கும். ஓகேவா? பெருசல் பாலில் சாப்பிடும். ஆமாம், சதாவரி பால் பெறுவதற்கு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு பால் இல்லைன்னா அவங்களுக்கு தாய்ப்பால் கூடும். அப்போ நம்ம மீண்டும் ஒருக்கா வருவோம். சோத்துக்கற்றாழை வச்சிருந்ததில் ஹேருக்கு நிறையா விஷயம், ஹேருக்கு பயன்படுற மாதிரி சோத்துக்கற்றாழை யாருக்கும் தெரியல. அது மாதிரி பண்ணலாம். அடுத்ததாக கருப்பு தோல் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அந்த கருப்பு திட்டுகள், பேச்சிங் இதெல்லாம் இருந்ததுன்னா சாப்பிட்லாம். சில பேருக்கு மங்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன, மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மெலாஸ்மா நிறைய பேர் தோல் வியாதின்னு நினச்சிருக்காங்க. அப்படி அல்ல. அந்த ஒரு சில பேர்த்துக்கு அவங்களுடைய யூட்ரஸில் சேரக்கூடிய வேஸ்ட் டெபாசிட்டினோட இண்டிகேஷன். அதிகமாக வேஸ்ட் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு 1000 ஒரு பேர்த்துக்கு 2 பேர்த்துக்கு. ஓகேவா? அந்த வேஸ்ட் டெபாசிட் இண்டிகேஷன் தான் அந்த மெலாஸ்மா. அது உள்ளே சாப்பிட்டீங்கன்னா சரியா, சோற்றுக்கடலை ரெகுலராக உள்ளே சாப்பிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாகும். சோற்றுக்கற்றாழை மறுபடியும் சோற்றுக்கடலைக்கு வந்துட்டேன். ஓகேவா? சரி. அப்போ அது ஒன்று. இதே மாதிரி டீகலரிங் சொல்லுவாங்க. சில பேருக்கு கலர் சோப்பாக இருப்பாங்க, கருப்புள்ளிகள் கருப்பாக இருக்கும், வெள்ளைப்புள்ளிகள் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த டீகலரிங்க்கு இந்த சோற்றுக்கற்றாழை தினம் நீங்கள் வெறும் கற்றாழை, நீங்கள் தயவு செய்து வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். சோற்றுக்கற்றாழை மட்டும் ஒரு மடல் வாங்குங்க, உரிச்சுங்க, ஜெல் எடுத்துங்க, சாப்பிட்டுங்க. ஆமாம், மீதம் இருக்கிற அது வேற, அது லிக்கோமியாங்கிறது அது வேற. அந்த வெள்ளைச்சிட்டு குழந்தைகளுக்கு அதிகமாக வரும். வெள்ளைச்சிட்டுகள், ஒயிட் பேச்சஸ் வரும் இல்லையா, அவங்களுக்கு கோலன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அது வேற மாதிரி ஒரு பாக்டீரியா. அதை தீர்க்கணும்னா இது கொடுத்தா போதும், டிவார்மிங் கொடுத்தா போதும். கண்டிப்பா நல்லாவே சரியா. நீ உள்ள சாப்பிடுங்க, நம்பிக்கையோடு உள்ள சாப்பிடுங்க, சரியாயிடும். எக்ஸிமாவுக்கு ஒன்றும் இல்லை, மேலே தேய்ச்சாலே போதும். ஒரு 50 கிராம் சாப்பிடுங்க. அவங்க சாப்பிட்டுருக்காங்க, ரெகுலராக சாப்பிட்டுருக்காங்க. ஓகே.
இது ஒயிட் பேட்ச்மா உள்ள கொடுக்கலாம் நீங்க டிவார்மிங் பண்ண போதும். இவங்க கேட்குறாங்க பாருங்க, அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. பூப்பு நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்க? பூப்பு நிகழ்ச்சிக்கு அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அதில் நிறைய எனக்கு பேசுறதுக்காக டைம் இருக்கிற எதிர்பார்த்து பண்ண கிடைக்கல, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்னா, கர்ப்பப்பை சார்ந்த பீரியட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நீங்கள் என்ன வேணாலும் இங்கிலீஷ் வைத்தியில் சொல்லுவாங்க, ஆங்கில மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அத்தனைக்கும் ஒரே தேர்வு சோத்துக்கட்டாலை தான். சோத்துக்கட்டாலை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பிசிஓடி ஆகட்டும், ஃபைப்ராய்ட்ஸ் ஆகட்டும், சிஸ்ட் ஆகட்டும், உங்களுக்கு செர்விக்கல் ப்ராப்ளம் ஆகட்டும், என்ன மாதிரி ப்ராப்ளமா, ஓவரீஸில் பிரச்சனையா, என்ன தைராய்டுக்கு இது நல்ல அதாவது தைராய்டுக்கு மருந்துன்னு பாதிக்க வேண்டாம், உணவாக எடுங்க, அது போதும்.